எனக்கு தெரிஞ்சு நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், கேரளாவில் யாருமே இந்த மாதிரி பண்ணலை. நம்ம தான் ஃபஸ்ட்டு பர்க்மேன் அப்படிங்கிற ஒரு வண்டிக்கு இப்படி பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இந்த சைட்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ அவங்களோட கீச்செயின் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளே தான் வந்து நம்மளோட ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இருந்திருக்காது. என்ன பேக்கிங்லாம் பார்த்திங்கன்னா உண்மையாகவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்மளோட ஆர்டர் போட்டிருந்த சைட் வந்து இதுதான். ஓப்பன் பண்ணுவோம். ஸோ தெரியுதான்னு தெரில, இதுதான் நம்மளோட அந்த ப்ராடக்ட்டு. நம்ம வண்டியோட லுக்கே வந்து இது மாற்றிடும் அப்படியே டோட்டலாகவே. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த வைசரு நல்லா தான் இருக்குது, குவாலிட்டி இதுவும் உடையல, இன்னும் உடையாமல் பார்த்துக்காது நம்மளோட. ஸோ இதை கழட்டிட்டு நம்ம வந்து ஃபிட் பண்ண போவாங்க. வீடியோ குட்டியாக தான் இருக்கும், வச்சதுக்கப்புறம் வைக்கணும். ஸோ இப்போ இருக்கிற லுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த லுக்கை தான் நம்ம மாற்ற போகிறோம். மாற்றிடலாம். நம்மளோட பழைய விண்ட்ஸ்க்ரீனில் இருந்த எல்லாத்தையும் வாசரும் எடுத்து இதில் போட்டோம். இதில் வச்சு அப்படியே டைட் வச்சோன்னா வேலை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாமா? ஸோ இதுதான் நம்ம வண்டியோட அடுத்த அப்டேட்டு. ஆனால் எனக்கு என்ன டவுட்னா, இது லைட்டாக பெண்ட் ஆகிருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்குது. வச்சு தான் பார்க்கணும். பெண்ட் ஆகிருக்கும் டவுட் இல்லை, அது பெண்ட் ஆகிருக்கு, பார்த்துக்கலாம். ஸோ இந்த 2-4 நட்டை கழட்டிட்டோம். நீங்கள் இந்த நட்டும் அந்த நட்டும் கழட்டணும். இங்கே மாட்டிட்டோம். நம்மளோட அப்டேட் தொடங்கி இப்போ 5 நாள் ஆச்சுங்க. ஆனால் இன்னும் அப்டேட் முடியவே இல்லை. என்னென்னு பார்த்தா ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துட்டுருக்கு. நமக்கு ஒரு நட்டு கூட கழட்ட முடியல, ஒரே ஒரு நட்டு மட்டும் கழட்ட முடியாதனால சரிதா இவ்வளோ பெரிய பாக்ஸ் வாங்கியிருக்கோம். இது மொத்தமாகவே டூல் கிட்டு. இன்றைக்கி வந்து 7ஆம் தேதி வாங்கின பொருள் இன்றைக்கி 13ஆம் தேதி ஆயிடுச்சு. இப்போ ஸோ இதுதாங்க நம்ம டூல் கிட். அந்த ஒரு நட்டை கழட்டுறதுக்காக நம்ம இவ்வளோ பெரிய பாக்ஸ் வாங்கியிருக்கோம். ஆனால் அது ரொம்ப சின்ன நட்டு தாங்க, ரொம்பலாம் இல்லைங்க. அந்த ஒரே ஒரு நட்டை கழட்ட முடியலை எங்களால். நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தோம், தெரிஞ்சிருக்கோம் டேமேஜெலாம் இருக்கா. இந்த நட்டை கரெக்டாக இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த டூல் வாங்கியிருக்கோங்க. அவ்வளோவா பண்ணுறதுனால வீடியோ எடுக்க முடியலங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா தம்பியை ஹெல்ப் கொடுத்தோம்னா தம்பி என்ன பண்ணால் ஒரு நட்டை தெரியாமல் இதுக்குள்ளே போட்டோம். அதனால் இப்போ நான் இது ஃபுல்லாக நாங்கள் கழட்டிட்டோம். ஒரே ஃபன்னு தான். ஆனால் எப்படியாவது இன்றைக்கி ஃபிட் பண்ணிடுவாங்க. ஃபிட் பண்ணி சீக்கிரமாக வீடியோ போட்டுருவோம். ஸோ ஒன் சைடு மாட்டிட்டோங்க நம்ம. இது பார்த்திங்கன்னா லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க, நம்ம ஊர் சைடு சொல்கிறேன். ஸோ இன்னும் ஃப்ரண்ட் சைடும் மாட்டணும். எங்களுக்கு பேக் சைடில் என்னாச்சு அப்படின்னா காட்டுறேன் பாருங்கள். வந்து பார்த்திங்கன்னா நட்டு கரெக்டாக கொடுத்துருக்காங்க சென்டரில். இது ஈஸியாக கழட்டிட்டோம். ஆனால் அதே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் கொடுத்ததுனால என்னால் சரியாக கழட்ட முடியல. இந்த ஒரு நட்டை கலட்டுறதுக்கு தான் இவ்வளோ பெரிய பாக்ஸ் நம்ம வாங்கினதே. இந்த பாக்ஸ் வாங்கினதுக்கு மெயின் ரீசனே இந்த ஒரு நட்டை கழட்ட முடியல அப்படின்னு சொல்லி தான்.
அதுக்கு நீ பேசாமல் ஒர்க் ஷாப்பே போயிருக்கலாமேடா அப்படின்னு கேட்கலாம். ஒர்க் ஷாப் போனால் கொடுக்க காசு இல்லைங்க, எல்லா காசையும் இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். அதனால தான் இந்த டார்கெட் அப்படியே ஃப்ரெண்டு லுக்கையும் அதே மாதிரி மாற்றிட வேண்டி தான். இதை மாற்றிட்டோன்னா வண்டி வேறு மாதிரி ஆயிருங்க. இப்போவே வண்டி மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், கேரளாவில் யாருமே இந்த மாதிரி பண்ணலை. நம்ம தான் ஃபஸ்ட்டு பர்க்மேன் அப்படிங்கிற ஒரு வண்டிக்கு இப்படி பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் யாராவது பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஸோ அடுத்து வந்து இதாங்க, இதையும் ஃபிட் பண்ணிட்டா வண்டி லுக்கே மாறி போயிடும். ஸோ இது ரெண்டுமே நமக்கு ஃப்ரெண்டில் வந்துடும், அவ்வளோதான். ஃபைனலி நம்ம ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. யாரையுமே ஹெல்ப்பு கூப்பிடவே இல்லைங்க. அந்த பையனை கூப்பிட்டா அந்த பையன் பின்னாடி மட்டும் அவன் போயிட்டான். ஃப்ரெண்டு வந்து நம்மளே மாட்டிட்டோம். லுக்கு வந்து உண்மையாகவே வேறு மாதிரி இருக்குது. நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒன்று காட்டுறேன், அதுக்கப்புறம் நம்ம சினிமாட்டிக் வியூவில் பார்க்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும் நம்ம வண்டி இன்னும் கொஞ்சம் கூட பெருசாகிடுச்சு. ஆல்ரெடி நம்ம வண்டி கொஞ்சம் பல்கியாக தான் தெரியுதுங்களா? ஸோ இன்னும் கொஞ்சம் கூட பெருசாகிடுச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு லுக்கு வேறு மாதிரி இருக்குங்க. இனிமேல் ஃபோட்டோலாம் சூப்பராக எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட அப்டேட் இருக்குது. அது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டா வண்டி வெறித்தனமாயிரும்.